guys, welcome back. இன்னைக்கு நம்ம எம்டிஆன் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்கு ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். அதாவது தயவு செய்து இதை பேன் பண்ணுங்க சார். என்னன்னா இது வந்து இந்தியன் மேரேஜ் கொடுமைகள். எதை பேன் பண்ணுங்கன்னு சொல்றாருன்னா, தம்ப்நெயில் பார்த்த வரைக்கும் அந்த ஸ்னோ ஸ்ப்ரே இருக்குல்ல, அதை கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. மேபி அதைத்தான் பேன் பண்ண சொல்றாரான்னு தெரியல. ஏதாவது ஃபங்க்ஷன் தான் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது வர சீப்பா கிடைக்குதா, ஒரு ஆளுக்கு 2 டின்னு தூக்கிட்டு வந்து முக்கியமான நேரத்துல அடிச்சு விடுறாங்க. அது ஃபிளேமபிள்ரா, நெருப்புல பட்டா தீ பிடிக்கும். டின்னு வாங்குவாங்க போல, பின்னாடி திருப்பி அதெல்லாம் என்ன இருக்குன்னு ரீட் பண்ண மாட்டாங்க போல. சரி வாங்க, என்ன நடக்குதுங்கிறத. நல்லாவா இருக்கு, சாமுத்திரிக்கா பட்டு மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கு. சரி வாங்க, இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மேரேஜ் கொடுமைகள். திருமணம் என்பது எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். இது வரைக்கும் என் லைஃப்ல எந்த ஒரு ஸ்பெஷலான நாளும் இருந்தது கிடையாது. எவனுமே என்னை மதிச்சது கிடையாது, எவனுமே என்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது கிடையாது. அப்படின்னு இருக்கிறவனுக்கு கூட அன்னைக்கு நாள் ஸ்பெஷலாக இருக்கும். இதெல்லாம் நடந்துருச்சு. ஒரு செலிபிரிட்டி மாதிரி மேடை ஏற்றி அவங்க கூட போட்டோஸ்லாம் எடுத்து மரியாதைலாம் கொடுத்து அவனை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அன்னைக்கு அவன் தான் ஹீரோ. அதுக்கு நம்மள செலவு பண்ணணும். திருமண நாள் நடக்கின்ற கொடுமைகள், கூத்துகள், இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ஸ்பெஷலா கொடுத்த gift எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த gift எதையுமே நீங்க யாருக்கும் கொடுத்துறாதீங்க. வேற அவங்களுக்குமா முன்னெல்லாம் அடிச்சு வருதுங்க சார். என்னடா விமல் பாக்கு வாங்கி அது பொண்ணு மாப்பிளைக்கு மாலையா போட்டுடுற. ஒவ்வொரு ஊர்லயும் எது ஸ்பெஷலா இருக்கோ அதான் கிஃப்டா கொடுப்பாங்க. அவங்க ஊர்ல இதான் ஸ்பெஷலா இருக்கு போல, அதனால இதையே கிஃப்டா கொடுத்துட்டான். நீங்கன்னா மனுஷங்களா இல்ல மாடுகளாடா? பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோவை எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஐயோ, வடக்கணங்க பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்குடா. அதுல வேண்டாம், நான் ஸ்பெஷலிஸ்ட். ஒசுக்குன்னு பாயுது. என்னது தவளையா? ஆமா தவளை. மாப்பிள்ளை சிரிச்சிட்டு இருக்காரு. கோழியா? கோழியா? சூரியன் வைக்க போறீங்க, கருப்பு கோயில் எடுத்து வந்திருக்கீங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்களே காலையில எந்திரிச்சு மேக்கப்பை போட்டு இவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த போட்டோக்கு வைக்கிற லைட்டு சூடு, ஐயரோட அந்த நெருப்பு சூடுன்னு அதுல உட்காந்துக்கிட்டு மேக்கப்பும் போட்டுக்கிட்டு வேர்க்க பொசு பொசுன்னு உட்காந்து இருந்தா நீங்க வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நான்லாம் எடுத்து அடிச்சு போடுவேங்க. எது கோழியா? அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போடுவேன். நான்லாம் போன வீடியோக்கு இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். நாட்டுக்கோழி ஒரு 5 ரூபா தேரும். முட்டைக்கு வச்சுக்கலாம், இல்லை ஆக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். என்ன கணம் என்ன கணம். கிச்சனுக்கு போக வேண்டியதெல்லாம் பேடா ஏறுது. ஓகே, கறி விருந்து ஓவர். என்னதான் காமெடியா இருந்தாலும் இது ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் தான். கறி விருந்து வச்சுக்கலாம், இல்ல வித்தா கூட ஒரு 5000 மேல தான் போவோம். நல்ல கிஃப்ட் தான். அவர் வளர்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு பாப்போம். ரெண்டாடுடா. வாஹா. அவங்க வளர்க்கலாம். பட்டனை உருவாக்கி ஆடுனா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இதே மாதிரி ஆடு, கோழி இதெல்லாம் கொடுப்பாங்க தான். அந்த தவளை எதுக்கு கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. கிராபிக்ஸ் கார்டும் ரேமும் கொடுத்துருக்காரு அவர் கம்ப்யூட்டருக்கு. கொடுத்தா இப்படி கொடுங்க சார். 5090 90டா. ரேம்
இது நல்லா இருக்கும் அவரோட வேலைக்கு சம்பந்தமா. இருக்குடா. பாத்துட்டா ஏன்னா இன்டெல் என்ன அது இருக்கிற வரைக்கும் அம்மா காஸ்ட்லியான gift தான்டா. கிராபிக்ஸ் கார்டு மட்டும் நம்ம ஊர் ரேட்டுக்கு 5 லட்சத்துக்கு மேல வருது. ஏய் செல்லம் கண்ணா ஏன் ராசா 5 லட்சம்டா. நம்ம ஊர்ல இதை விட காஸ்ட்லியான கொடுப்பாங்க. சைனா அது கோல்டா எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏதா இந்த வளையாபதிக்கு எதை செஞ்சாலும் சப்ஜெக்ட் ஃப்ரட்டா இருக்கணும். கோல்டு விற்கிற விலைக்கு கோல்டுனாவா கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. பணமா கூட மொய் வைங்க. இதுக்கப்புறம் இந்த கோல்டு இந்த மோதிரம் போடுறது இதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் மொய் வைக்காதீங்க. ஏன்னா அவன் நமக்கு வச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவன் கல்யாணம் வரும்போது நாம வைக்கிறேன். ஏய் இது என்ன ஓசில வருதுன்னு நினைச்சியா? அடுத்த வாரமே திருப்பி செய்யணும்டா. எனக்கு செஞ்ச அதுக்காகவே அவனுக்கு அதுக்குள்ள அவங்களோட சட்டையை போட்டு என்னடா இது? என்னடா ஏவா அடிச்சு வச்சிருக்காங்க? ஐயோ மாப்பிள பாவண்டா. இப்ப எப்படி போய் மேடையில நிக்கிறது? போட்ட மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்ப்ரேவை ஃபர்ஸ்ட் தடை பண்ணணும்டா. பர்த்டே ஃபங்க்ஷன் அடிச்சா கூட பரவாயில்ல. கல்யாணத்துலனா எதுக்குடா ஸ்ப்ரே அடிக்கிறீங்க? அதுவும் லைட்டா அடிச்சா கூட பரவாயில்ல. ஆளையே கொன்றுவீங்க போலீங்க. மாப்பிளையே தெரியலடா. ஐயோ இத ஃபர்ஸ்ட் பேன் பண்ணணும்டா. நாங்க பந்தய குதிரை இல்ல, நாங்கெல்லாம் மனுஷங்க. அதுக்கு அடிக்க சார் பைத்தியம் பைத்தியம். வடக்கு ஃபுல்லா இந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க போல. கல்யாணத்துக்கு என்ன வாங்குறானோ இல்லையோ ஸ்ப்ரே பாட்டில் வாங்குறானுங்க போல. ஃபுல்லா அடிச்சு நோக்கிறானுங்க. கொசு மருந்து அடிக்கிறவனால எவனா இங்க கூட்டியாந்தது? காலி ஆயிடுச்சு. என்னங்க இது? என்ன இது? ஐயோ சண்டை போடுறாங்க அதுல அதை வச்சுக்கிட்டு. ஆமாண்டா. இந்த இடத்துல ஒரு தீக்குச்சி எடுத்து போற எல்லாரும் சாப்பிட்டு இது இப்ப எப்படி இருக்கு பாரு. அந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேல் கிரிக்கெட் விளையாட போகும்போது எல்லாரும் வளைச்சு அது மாதிரி இருக்கு. 5000 10,000 செலவு பண்ணி மேக்கப் போட்டு வந்தா இவனுங்க 50 ரூபா ஸ்ப்ரே பாட்டில முடிச்சு விட்றானுங்க. போட்டாஸ் அந்த பொண்ணை பாருங்க அவ்வளவு ஸ்ப்ரே அடிக்கிறானுங்க. மூச்சு முடி செத்துட்டா என்னடா பண்ணுவீங்க? கொன்னுடுவானுங்க போலீங்க. வெள்ளப்பட்டா பகவான் கொடுத்த உயிர் பகவான் எடுத்துக்கிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வந்துடாங்கடா. அப்புறம் தமிழ்நாடு தாங்காது. டேய் இப்பெல்லாம் டார்ச் பண்ணி பண்றது தப்பு இல்லடா. நம்ம இப்போ என்ன சொன்னோம்னு இப்படி சிரிக்கிறானுங்க. இப்போ இதுதான்டா ட்ரெண்ட். இதனால யூனிஃபார்ம் என்ன ஒரே கலர்ல ஒரே ட்ரெஸ் கோட்ல இருக்கணும். கல்யாணத்துல நாம தான் தனியா தெரியணும். கேட்டரிங் சர்வீஸும் அதே கலர் தான் சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. Dress ரொம்ப நல்லா இருக்கு. இந்த Dress-அ நான் தான் ரெடி பண்ணேன். இந்த ஊர்ல இல்ல இந்த உலகத்துல நான் தான் இந்த டிசைன் போட்டுருக்கேன். வேற யாரும் போடல சௌமியா. அங்க பாரு ஷேப் Dress. விழா குழுவினர்கள் கடைசியா கேட்டரிங் குழுவினர் ஆயிட்டாங்க. ஆவண்டா இதை எதிர்பார்த்துக்கே மாட்டாங்கடா. இப்ப இங்க சாப்பிட போனாங்கன்னா வச்சுக்கீங்க. என்னப்பா கேட்டரிங் ஆகலாம் கடைசியா சாப்பிடலாமாப்பா? என்ன அவசரம் உங்களுக்கு? முதல் பந்தியில வந்து உட்கார்ந்துருக்கீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நிறைய வேலை விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியுமா? அப்புறமா சாப்பிடுங்க. அந்த கம்பியை கழட்டாம போக மாட்டான் போல இருக்கீங்க. ஆவண்டா மாப்பிள்ள. எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க கவட்டில இருந்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். முதல் கம்பியை கலட்டுனா ரெண்டு சைடு காட்டுறாரு. ஓ நீங்க பாக்கலையா? அந்த வச்சுக்க. ஓ நீங்களும் பாக்கலையா? இந்த வச்சுக்க. கம்பியை கலட்டினா கழட்டிட்டு போப்பா. நீ ஒரு 500 ரூபா தான் செலவாகும். என்னப்பா நீ இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு தரம் காட்டுனா இறங்குப்பா. எல்லா மக்களுக்கும் தெரியணும். எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவுதான் வச்சிருக்க? மொத்தமா எடுத்து போடு.
அல்ல வந்துகிட்டே இருக்கு. அச்சய பாத்திரம் இவனை மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஜாலியா வேற எங்க ஆனா கூட பரவாயில்ல, ஸ்டேஜ்ல நின்று ஆடிட்டு இருக்காங்க. ஏண்டா தப்பு பண்றீங்க? இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய் கெஞ்சி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த காசு வாங்கிக்கடா. அதுல மண்ணள்ளி போடலாம்டா. மாப்பிள்ளையா அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு தான்டா வழி தெரியும். நம்ம எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு அங்க நின்னுகிட்டு இருப்பான். நீங்க புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளையை சேர்ந்து ஆட வைக்கிறாங்க. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாங்க. பொண்ணு வீட்டுல பார்த்தா என்னடா நினைப்பாங்க, இவங்க கல்யாணத்திலே இந்த அலப்பறை கட்டுறானுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை இப்படிதான் இருப்பானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடும். என்ன மனுஷன் நீ? ஒரு நண்பன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு தான் காரணமா இருக்கணும், எடுக்கிறதுக்கு காரணமா இருக்க கூடாது. என்னாச்சு? என்ன ஆச்சா? நாசமா போச்சு. பாவண்டா மாப்பிள்ளை உனகிட்ட மாட்டிக்கிட்டு இவன் கல்யாணத்துக்கு போயிட்டு இதே தான் பண்ணுவீங்க. என் கல்யாணத்துல இப்படி பண்ணிடா, உன் கல்யாணத்துல மாட்டோடா, நீ மாட்டோடா, உன் கல்யாணத்தையே மொத்தமா முடிச்சு விடுறா, அந்த மாதிரி இறங்கிடணும். பாரு மாவன உன் குடும்பத்தை நாடு தருவல. கல்யாணமே நடக்காதா? கல்யாணமே நடக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கல்யாணம் ஒன்று நடந்துச்சுன்னா சாவுக்கு மேல பெருசா ஏதாச்சும் ஒண்ணு அவனுக்கு கொடுத்தாகணும். இந்த மாதிரி நண்பர்கள் நம்ம கல்யாணத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவன் கல்யாணத்துல போயிட்டு இதை விட பயங்கரமா ஒன்று பண்ணணும். அவன் மறக்கவே முடியாத அளவுக்கு கொடூரமா ஒன்று பண்ணணும். உன் கல்யாணத்தை நான் அதுக்கே நீங்க சிவப்பா வரீங்க. வெட்கப்பட வச்சு, வேதனைப்பட வச்சு, சோகப்பட வச்சு, வருத்தப்பட வச்சு, உன் ஆல்ட்ரேஷன் முடிஞ்ச நான் தொங்க விட்டு பார்க்கணும். பிளேட்ல அந்த ஐயர் மேல என்னதான் இவங்க தான் இந்த கேட்டரிங் பாய்ஸ். அங்க சோறு போட வரைக்கும் வந்து கோத்தை காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சில பேர் வந்துட்டு தங்களுக்கு பிடிச்ச பெண்கள் மீது அர்ச்சதியை தூவி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, எவனாவது பிடிக்காதவன் இருந்தாலும் அவன் மேல தூக்கி அடிக்கிறது, ஐயர் ஏதாவது ஓவரா பேசினா ஐயர் மேலே அடிக்கிறது. இந்த விளையாட்டு நல்லா இருக்கும். என்ன பண்றாங்க எல்லாருமே? என்ன அது? ஓ, இவங்க பழைய போட்டோலாம் வச்சிருக்காங்களா? அவங்க பழைய ஹோட்டல் பழைய போட்டோ, இந்த கேவலமா இருக்கிற போட்டோ. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவரோட மோசமான பழைய போட்டோ இல்ல கேவலமா கஷ்டப்பட்டு கோட்டெல்லாம் போட்டு வந்தாங்க. அந்த மாதிரி போட்டோஸா எடுத்து பேனர் அடிச்சிட்டாங்க. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நாங்களும் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். அதாவது பொண்ணு மாப்பிள்ள போட்டோலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பசங்க போட்டோ வந்துட்டு கேவலமான போட்டோ இல்லை கேவலமாக ரியாக்ட் பண்ணுறது அந்த மாதிரி போட்டோலாம் எடுத்து வச்சு சும்மா ஒரு பேனர் வந்து டிசைன் பண்ணோம். ஒரு அழுத்துறா வேணா சிவாஜி டிசைன் பண்ணி வச்சேன், ஆனால் பேனர் அடிக்கல. ஆனால் இவங்க உண்மையாகவே பண்ணிட்டானுங்க. அது மாப்பிள்ளை போட்டோலாம் பண்ணியிருக்கானுங்க. ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்க. இந்த பேனர் சொன்னோன்னே எனக்கு நடந்த ஒரு விஷயம் ஞாபகம். எனக்குன்னா எங்கள் டீமுக்கே மலேசியாவில் நான் வேலை செய்கிற அந்த சைனீஸ் கம்பெனியில் தமிழ் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலி பாய்ஸ் அப்படின்னு ஒரு குரூப், ஒரு சங்கம். அதுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் அடிச்சு கொடுத்தாங்க, பேர் போட்டு நம்பர் போட்டு. என் டிஷர்ட்டுக்கு பின்னாடி ஹேரி 3 அப்படிலாம் போட்டிருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போகிறது வர்றது, பார்ட்டிக்கு போகிறது அப்படின்னு ஜாலி பாய்ஸ்ன்னு ஃபேமஸாக போகுது. அப்போ ஒரு நடிகரோட படம் ரிலீஸ் ஆகுது. அவரோட ஒரு பெரிய ஃபேன், ஒரு 4-5 பேர் இந்த டீமில் ஃபேன்ஸாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் தலைவரோட படம் வருது, இப்போ என்னடா இருக்குது, எல்லாரும் 5 வெள்ளி 5 ரிங்கெட் போடுறோம், ரசிகர் மன்ற பேனர் அடித்து தேட்டரில் தொங்க போடுறோம். அப்போ எனக்கு அது புதுசாக இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் இந்தியாவில் தான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கும் ஆசையாக இருந்தது. அப்போ நம்ம படத்துக்கு போனால், அதுவும் அவர் பெரிய ஹீரோ வேறு, FTFS வேறு போகிறோம். அப்போ எல்லோரும் வரும்போது அவரோட ஃபோட்டோக்கு பக்கத்தில் நம்ம போஸ்டரும் தொங்கும். நம்ம நடிக்கலை அப்படி நிறைய பேர் கூட்டமாக வர்ற இடத்துல நம்ம ஃபோட்டோ இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீலில் நான் 15 வெள்ளி தர்றேன்டா, அடிடா நல்லா ஆடுறான், நல்லா அடிக்கணும்னா நல்ல கலராக பிரைட்டாக தெரியணும். ஓகே, எந்த ஃபோட்டோ அப்படின்னு போது இருக்கிறதுல நல்ல ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் இதை போடு, இதை பார்த்து தான் நான் பல பேர் நான் ஜேம் ரோய் மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. இதை போடுறேன் அப்படி கொடுத்துட்டேன். அப்படி ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், என்ன டேய் மச்சான்
போஸ்ட் அடிக்கிற வேலை எப்படா போகுது, அதெல்லாம் ஜெக ஜோதியாக போயிட்டுருக்கு. இப்போ பாரு நான் அங்கே தான் நிற்கிறேன். ஆகா கையில் தான்டா இருக்குது பேனர், சூப்பராக வந்திருக்குடா. இப்போ நேராக தேட்டருக்கு போய் தொங்க விட்டேன்னா நாளைக்கு படம் ரிலீஸு நம்ம அதகளை படுத்துடலாம். அப்போ நான் சொல்கிறேன் மச்சான் எனக்கு அப்போ 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுறேன். எதுக்குடா, நம்ம பேனர்லாம் தொங்குது, நான் என் ஃபேமிலியோட வர்றேன்டா. அம்மாவுக்கு ஒரு டிக்கெட்டு, விஷ்ணுக்கு ஒரு டிக்கெட்டு போடு, 3 டிக்கெட்டு போடு, நான் வர்றேன். கன்ஃபார்மா? ஆமாம் 3 டிக்கெட் போடு. FTFS கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்டா, பரவாயில்ல. நான் வந்து என் ஃபேமிலியோட இறங்கும் போது என் பேனர் பெருசாக இருக்குல்ல அந்த ஹீரோக்கு பக்கத்தில், அதை நான் ஃபேமிலியோட நின்று ரசிக்கணும்டா. ஓகே 3 டிக்கெட் பெரிய செலவு போ, வண்டி வச்சு ஏற்றிக்கிட்டு போகிறேன். படம் ரிலீஸும் ஆயிடுச்சு. FTFS அங்கே பார்த்தா அந்த நடிகர் சங்க அந்த என்னது ரசிகர் மன்றத்துலேருந்து வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி இதெல்லாம் போட்டு சரியான க்ரௌடு. அங்கே பார்த்தா ரசிகர் மன்றம் ஒன்றும் இருக்குது, அதில் நிறையா ரசிகர் மன்றங்கள் இருக்குமா, நிறைய பேர் போஸ்ட் அடிச்சிருக்காங்க. அப்போ நாங்களும் ஃபஸ்ட்டு FTFS காலையிலே போகிறோம். நான்லாம் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ இப்போ போனோன்னு எல்லாரும் வந்து என்கிட்ட ஃபோட்டோ சார் ஒரு பேனர் தொங்க விட்டதுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். போனால் டீமு மொத்தம் அங்கே நிற்கிது. மிச்ச பேருக்கு மூச்சு சரியில்லை. ஏன்டா நல்ல மூஞ்சி எப்படி வச்சுருக்கீங்க, போ அப்படின்றாங்க. பேனர் அடிச்சு அந்த 3 பேர் இருக்காங்க இல்லை ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன வந்தோடனே வா அம்மா எப்படி இருக்கீங்க, மிஸ்டி எப்படி இருக்கீங்க, ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. நானும் பார்க்குறேன் என்னடா எதுடா நம்ம பேனர் எங்கடா, அந்த பக்கம் வச்சிருக்கடா, அந்த பக்கமா, அந்த பக்கம் தியேட்டர் பார்க்கிங்லாம் இருக்கு. அங்கே தாண்டா இடம் கிடச்சிது, அங்கே வச்சிருக்கு போய் பாரு அப்படின்னு பார்த்தா சரி காரில் வர்றவங்களாவது நம்மளை பார்ப்பாங்கடான்ட்டு பெரிய பெரிய பேனர்லாம் இருக்குது. நான் இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வாங்க பார்த்துட்டு வர்றோன்ட்டு போகிறோம். போனால் கார் பார்க்கிங்கும் வந்துடுச்சு, பேனர்லாம் தொங்குது. தேடுறேன் எங்கே காணோம். ஒன்று பார்த்தா எங்கடா அப்படின்னா அந்த பக்கம் போடா ஜாலி பாய்ஸ் அப்படின்னு அடிச்சிருக்கும் பாரு. சரி போவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். எங்கள் டீமில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருந்தோம். அந்த பேனருக்கு காசு கொடுத்து 8 பேர் ஃபோட்டோ கொடுத்துருந்தோம். தியேட்டர் எவ்வளவு பெருசு, எவ்வளோ பெரிய தியேட்டர், எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய படம். போகிறேன் போய் பார்த்தா தூரத்தில் நான் எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு மிஸ்டி தான். ஏய் என்னடி அங்கே இருக்கு பாரு ஜாலி பாய்ஸ். இருக்கா A3 பேப்பர் தெரியுமா, A3 ஆமா A4 இல்லை A3. ஒரு 6 A4 சேர்த்த மாதிரி ஒரு இது வரும்ல, இந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் அந்த சைஸுக்கு இத்தனை ஒரு பேனரு. அதுல ஒரு பக்கம் முழுக்க அந்த நடிகர் நிக்கிறாரு, அதை 2ஆ பிரிச்சு நடிகர் நிக்கிறாரு. இந்த பாதி இருக்குல்ல, இந்த பாதியை 2ஆ பிரிச்சு மேல ஜாலி பாய்ஸ்னு கொட்டை எழுத போட்டாரு. மிச்சம் இருக்கிற அந்த A4 துண்டுக்குள்ள 8 பேர். என்னடா அது, தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியாது, நீங்க கிட்ட போய் கண்ணெல்லாம் கசக்கி இப்படி விரல் வச்சு தேடி அந்த இருக்கேன் பாரு. ஏன்னா இதுக்கான 15 வண்டி கொடுத்து டிக்கெட் 2 போட்டு இந்த சொக்கா பாடுறா HMல போய் புதுசா எடுத்துட்டு வந்தேன்டா நானு. ஏண்டா என்ன நல்லா தெரிஞ்ச எனக்கே அங்க என்னைய காணலையே, தெரியாதவங்க வந்து எப்படிடா பார்ப்பாங்கன்ட்டு அங்க போனா எனக்கு முன்னாடி அந்த மிச்சம் 7 பேரும் போனவங்க சோகத்துல இருக்காங்க. நான் மச்சான் நான் சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு வ்ளாகெல்லாம் எடுக்கிறதுக்கு கேமராலாம் எடுத்து வந்தேன்டா. கடைசியில் பார்த்தா வேற என்ன பண்ணுறது, அங்கே தொங்கிச்சு அதான் போஸ்டரு. அவங்க கிட்ட போய் கேட்டால் சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்த 50 ரூபாய்க்கு எவ்வளோ பெருசு அடிக்கிறது. டேய் அப்போ எதுக்குன்னா நீங்களாம் போஸ்டர்னு அடிக்கிறீங்க, அந்த ஜாலி பாய்ஸை பரப்படும் இல்லையா. ஏண்டா ஜாலி பாய்ஸ்ல இருக்கிற நானே இவன் சொல்லி தான்டா ஜாலி பாய்ஸை கண்டுபிடிச்சேன், இதுல எங்கடா பரப்புறது பாடா அப்படின்ட்டு அந்த ஹீரோவோட அடுத்த படத்துக்கு வந்தாங்க. மாப்பிள்ள எல்லாருக்கும் பிரியாணி போடுவோமா, ஆள விடு, நீ போஸ்டர் அடிச்ச லட்சணமே இப்படி இருக்கே, இதுல பிரியாணி வேற பாடா அப்படின்னு விட்டவங்க. அந்த போட்டோவெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், அது ஒரு போஸ்டர் நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன், அது எங்க போச்சுன்னு தெரியல, தேடி பாக்குறேன். ஒரு ஐபேட் ஒன்று வச்சிருந்தேன், அதோட போயிருச்சு. மிஸ்டி அம்மாக்கெல்லாம் சிரிப்புல என்ன நக்கல் பண்றதுக்கே மிஸ்டியெல்லாம் ஓடி போய் இரு போட்டோ எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாப்போம் நீ தெரியறியான்னு அப்படின்னு நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மெமரிங்க எனக்கு, பேனர்னோடனே அங்க போயிருச்சு மெமரி.
சுத்தினா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். அப்படியே பொழந்துக்கிட்டு அருவி மாதிரி கொட்டுமே. இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனாலே கேரளா பாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் யூஸ் பண்ணிங்க. சேட்டா தான். ஆன்லைன் தாலி. நான் கட்டல கூட. இப்போ ஒரு கையெடுத்தா கீழே விழுந்துருமே தாலி. அங்க மோளுக்கு ஒரு தாலி கட்டுறாங்க. அது உண்மையா தாலியா இருக்கு. இல்ல அது தாலி இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனு அப்புறம் எங்கேஜ்மெண்ட் இதெல்லாம் கூட ஆன்லைன்ல பண்ணி பார்த்திருக்கேன். கல்யாணத்தை அதுவும் தாலி கட்டுறது ஆன்லைன்ல இப்பதான்டா பாக்குறேன். டெக்னாலஜியா இது வந்து ஃபேக்கா ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா இருக்காது நம்புறேன். ஆனா ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அது நம்பவே முடியலடா. அடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டும் இந்த மாதிரி ஆன்லைன்ல கொண்டு வந்துருவாங்களோ? அமெரிக்கன் மாப்பிள்ளை. இவர்தான் ஒரிஜினல் அமெரிக்கன் மாப்பிள்ளை. ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதாவது தமிழ் பொண்ணு வெளிநாட்டு பையன். அவருக்கு ஆச்சரியமா இருக்குன்னா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு சடங்கு சம்பிரதாயம். ஐயோ இது நல்லா இருக்கு. இது பார்த்து அவங்க காலில் விடுறாங்க, நாமளும் விரும்பி விட்டுறான். உண்மையாவே சூப்பரா. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கல்ச்சரை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். பொண்ணு காலில் விழுந்தாங்கன்னா பையனும் காலில் விழணும். பொண்ணு நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவலா இருக்கும்ல. அடா அடா காபாஷ் அணுகுமுறை சொல்லணுமா? அவர் கேட்கிறாரு, யோ நான் ஐயர் இல்லையா நான் மாப்பிள்ளையா, எனக்கு எதுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளையும் மந்திரம் சொல்லணுமா? இவர் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதுக்கு சும்மா செய்யறாரு. ஐயருக்கு இந்த கொரியன் பீப்புள தமிழ் பேச வச்சு பாக்கணும்னு ஆசை வருது. மாப்பிள்ளை தாலியெல்லாம் அப்புறம் கட்டலாம், இங்க மைக் எடுங்க சொல்லுங்க. தஞ்சானே தோனே தானே தஞ்சா. ஏன் விளையாண்டுகிட்டு இருக்கா மாப்பிள்ளை கிட்ட, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை மந்திரம் சொல்லணுமா சீரியஸா? அது இதுதான் சொல்லுவாங்க, நான் உன்னை கைப்பிடிக்கிறேன் இப்படி பாத்துக்குவேன், அதை தான் சொல்லி கொடுப்பாங்களே தவிர மந்திரம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவர் சொல்றதெல்லாம் நம்மளாலே சொல்ல முடியாது. ஆனா இவர் கரெக்டா பேசுறாரியா? ஆனா பரவாயில்ல, நம்மளோட இவர் நல்லா தான் பேசுறாரு. கரெக்டா பேசுறான்டாங்க. நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. உண்மையாவே நடக்குதா இல்ல இவங்க கிரியேட் பண்றாங்களா? நிறைய வந்துட்டு இருக்கு இது மாதிரி வீடியோலாம். இந்த ஃபாரினர்ஸ் பண்ற கல்யாணத்தோட நம்ம கல்யாணம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலகலப்பா நல்லா இருக்கு. அதுவும் இவங்க பண்ணும்போது அதை பார்க்கும்போது டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. இப்போ பார்த்தா ஃபாரினர்ஸ் மாப்பிள்ளைக்கு எல்லாம் இறங்கி வந்து இங்க இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு தஞ்சம் ஜரங் கட்டுற ரீல்ஸ் வருதுல்ல, இதை பார்த்து வெறியாயிட்டு இனி இங்க இருந்து எல்லாம் கிளம்பி போய் அங்க கிறிஸ்டியன் யூ மே கிஸ் த பிரைட் அப்படின்னு அவங்க இப்ப ரீல்ஸ் போடுவாங்க. நீங்க அங்க வந்தா நாங்க இங்க வருவோம்டா, எதுக்கு நான் வர்றீங்க எல்லாரும் இங்க? ஆனா இந்த மாதிரி இப்ப ஈஸியா எல்லாம் இணைஞ்சிது. அத சோஷியல் மீடியா இருக்கு, இல்லன்னா நிறைய பேர் இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அங்க பழகுறாங்க. இப்ப முந்தியெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க வீடுகள்ல, இப்ப எல்லாம் நடக்குது. இப்ப பாருங்களேன், வெள்ளக்கார குடும்பத்தோட கொண்டு ஜிப்பா போட்டு கையில வச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.
என்னோட ஒரு பெரிய சோக கதை ரொம்ப நாளா மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த ஒரு பேனர் கதையும் சொல்லி இப்படி ஏதாவது சந்தர்ப்பம் வந்தாதான் எனக்கே ஞாபகம் வருது. ஏன்னா அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிற சம்பவம் பேனருன்னோடனே பேனரு. ஆமா நம்ம லைஃப்லயும் ஒரு பேனரு. உங்க லைஃப்ல இப்படி ஏதாவது அசிங்கப்பட்டு இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷார்ட்டா சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேங்க. டேக் கேர்.